வணக்கம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2026 முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபெருமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அற்புதமாக கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாத கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலும், சூரிய பகவான் மிதுன ராசியிலும், புதன் பகவான் கடகராசியிலே வக்ரமாகவும், சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவற்றில் புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்றவர் 7ஆம் தேதி அன்று வக்ரமாக இருக்கின்றவர் பின்னோக்கி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார், ஆனால் வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக வக்ரம் என்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியது. ராகு கேதுவை போல் ராகு கேது எப்பொழுதும் வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள். மாதக்கோள்கள் ஆண்டுக்கோள்கள் சூரியனால் வக்ரம் அடைவார்கள், அப்பொழுது அவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். சந்திரனுக்கு வக்ரம் இல்லை. இவை ஜோதிட அன்பர்கள் அறிந்தது, அறியாதவர் தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கும்பராசியிலே சதய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மீன ராசிக்கும், மேஷ ராசிக்கும், ரிஷபராசிக்கும் செல்கிறார். ரிஷபராசியிலே உச்சம் பெறுகிறார். இறுதியிலே சனிக்கிழமை என்று அவர் உச்சமாக இருப்பார். ஆகையால் இந்த வாரம் சந்திராசிரமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, இந்த 4 ராசிகள் சந்திராசிரமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, இவ்வாரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மந்திரங்கள் எவை என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் லக்கி குபேரனா. இந்த வாரம் நீங்கள் பொறுமை காட்ட வேண்டிய வாரம். நிதானம், பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் இருப்பது நல்லது. காரணம், ராசிக்கதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, இது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது போன்றவர்கள் அமர்கின்ற பொழுது தேவையற்ற வார்த்தையிலே கோபம் வருவதும், தேவையற்ற மக்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை கூறுவதும், கோபமாக பேசுவதும், குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்துவதும், மனதில் ஒரு விதமான அழுத்தம், வார்த்தையிலே அதனால் ஒரு அதீத கோபம், இவையெல்லாம் ஏற்படும். இது செவ்வாய், சனி, ராகு, கேது பொதுவாக 2இல் இருந்தாலே, ஜனன ஜாதகத்தில் இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவர் கோபக்காரர் என்று அடித்து கூறலாம், அனுபவ உண்மை. ஆனால் இப்பொழுது ராசிக்கு கோச்சார ரீதியாக 2இலே செவ்வாய் அமர்கின்றதும், சனியோடைய பார்வை இருப்பதும், வார்த்தையிலே நிதானம் வேண்டும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, கோபம் அறிவுக்கு சத்துரு. பதறிய காரியம் சிதறும் என்போம். அது வாயை விட்டு விட்டோம், வார்த்தை விட்டு விட்டோம், பிறகு வருத்தப்பட்டு என்ன போகிறது? பொதுவாக மேஷராசி என்றாலே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, அதே சமயம் கோபம், வீரம். ராசிக்கு செவ்வாய் இல்லையா? செவ்வாய்னாலே வீரம் தானே. அது உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அது உங்களுடைய பிறப்பின் அற்புதமான ஒரு யோக அமைப்பு. சரராசி, ஒரு இடத்திலே இருக்க மாட்டீர்கள், பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கும். அதே சமயத்தில் விவேகம் இருக்கும். காரணம், குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஆட்சி பெற்றால் குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற அற்புதம் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. அறிந்து கொண்டது உங்களுக்கு, இதை புரிந்து கொள்வது நல்லது. ஆகையால் தொழில் வியாபாரம்
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அவசரப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், நிதானமாக செயல்படுங்கள். 7.5 பாதிப்பில்லை, 11 ராகு இருப்பதால் லாபம் இருக்கின்றது. 7.5 பாதிப்பில்லை, 11 ராகு இருக்கிற வரை. சனி 12 இருந்தாலும் 11 கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை, ராகு இருக்கிறார். குரு உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார், சனியையும் பார்க்கிறார். ஆகையால் சனியால் இப்பொழுது பாதிப்பில்லை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சனியை மீது பழிய போடாதீர்கள் நண்பர்களே. சனிதான் எல்லாம் செய்வார் என்று நினைக்காதீர்கள். மற்றவர்களாம் அப்போ ஒன்றுமே செய்ய மாட்டார்களா? இப்போ செய்கிறது உங்களுக்கு பிரச்சனை என்றால் 2இல் இருக்கிற செவ்வாய் தான், 3இல் இருக்கிற சூரியன் பலமாக இருக்கிறார், 11 இருக்கிற ராகு யோகமாக இருக்கிறார், ராகுக்கு சூரியன் கேந்திர கோணத்தில் இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய, முயற்சிகள் எடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. 12 இருக்கிற சனி விரயத்தை கொடுப்பார், பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் என்று கூறினீங்களே. 12ஆம் இடத்தில் ஸ்தான பலம் என்பது விரயஸ்தானம், அந்த விரயத்தை கொடுப்பார். இருந்தாலும் இந்த இடத்தில் செவ்வாய் கோபம் அதை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலையாட்டிலும் கொஞ்சம் அன்போடு பழகுங்கள். சின்ன விஷயம் அவங்க தப்பு பண்ணால் அதனால் 2 கோவப்பட்டா அவன் வேலையை விட்டு நின்னா நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும். புரிந்து கொண்டு கொஞ்சம் சமயோஜிதமாக இப்பொழுது கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து சரிப்பா சரியா பண்ண அடுத்த வாரம் அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் அது உங்களுக்கு தெரிந்த கலை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்களோட வீடு. மேஷராசி அற்புதமே தான். 2ஆம் வீடு என்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு சுக்கிரன் ரிஷபம், ராசிக்கு 12ஆம் வீடு என்றால் மீனம் குரு. ஆக 2 புறமும் தேவகுரு அசுரகுரு இருக்கின்ற வீடாக ராசி இருக்கிறது மேஷ ராசி. இந்த அற்புதமான ராசி உங்கள் ராசி. ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றபடி லாபம் இருக்கிறது இந்த வாரத்தில், யோகம் இருக்கிறது பண விஷயத்தில். உத்தியோகம் நிச்சயமா நீங்க தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பட்டென்று வார்த்தைய சக ஊழியர்களிடம் மேலதிகாரியிடம் காட்டி விடுவீர்கள். அது மேஷராசிக்கு கைவந்த கலை. கோபத்தை காட்டுவது இந்த நேரத்தில் எது வேண்டாம். ராசி பலனை பார்ப்பதே அதுக்கு தானே. எதற்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது எனக்கு என்று அறிந்து கொள்வதற்கு தானே. உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்களே, அரசாங்க ஊழியர்கள் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களே, அதிகாரிகளே, கோபம் வேண்டாம். வாட்ஸ்அப் காலும் அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா, அதுவும் குறிப்பாக மேஷராசியில் காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கோபம் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் டக்குன்னு எடுத்துறான், பட்டுன்னு போட்டுறான். யூடியூப்பில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுவீங்க நீங்கள் அடித்ததை காட்டு. அது ஃபேமஸாக நமக்கு தான் 9,000. ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே கோபம்லாம் காத்து. குடும்பத்தில் நிச்சயம் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா குடும்பத்தின்னா அதே தான் குடும்பம். இது அதை வேற சொல்லணுமா? நிதானம் வேண்டும். குழந்தைகளிடம் அன்பு காட்டுவீர்கள். 5ஆம் இடத்தில் நான் சுக்கிரன் இருக்கிற குழந்தைகளிடம் அன்பு காட்டுவீர்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகம் மற்றும் குடும்பம் என்று ஆரோக்கியம் குரு 4 இருக்கிறார், நல்லா இருக்கும் ஆரோக்கியம் என்று சகல விதத்தில் நன்மை இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய். ஆகையால் கந்த சஷ்டி கவத்தை கேளுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவத்தை இன்னும் கோபம் கொடுப்பாரா? இல்லை, முருகரெல்லாம் குறைப்பார். அதனால் கந்த சஷ்டி கவத்தை கேளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எம் என்கின்ற மந்திரத்தை ஓம் எம் யூடியூப்ல ஆன்மீக நண்பர் வரும், அதை பதிவேற்றமும் செய்திருக்கார் தொடர்ச்சியாக எம் எம் எம்ன்ட்டு. அதை நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துட்டா எம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆன்மீக நண்பர் ரொம்ப அவருக்கு எனக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் சேவை. அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் யூடியூப்பில் எங்களுக்கு பெரிய வருமானம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பெருசாக. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய எங்களுக்கு அறிந்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 4 வேதம் 6 சாஸ்திரம் தெரிந்தால் வாய்வோம் என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மற்றவர்களுக்கு தெரிவிப்பதே ஜோதிடத்துக்குரிய அன்பர்களுடைய கடமை. குருமார்கள் அதான் கூறியிருக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு நிதான வார்த்தையில் இருந்தால் பெருமை இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்று கூறி நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வருகின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றாதவர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு இந்த வாரம்? இந்த வாரம் நீங்கள் லக்கி குவிரனா? இந்த வாரம் என்னங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கா. 10ஆம் இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். குரு உச்ச குரு பார்க்கிறார். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார்.
செவ்வாய் கோபத்தை கொடுப்பாரா? கொடுக்கட்டும். அது ஒன்றும் இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது தைரியத்தை கொடுக்கும். ராசியில் இருந்தால் இன்னும் பலத்தை கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அது எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான தைரியமும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வைராக்கியமும் அதிகரிக்கும். காரிய முயற்சியில பயம் இருக்காது. செயல்களில் வேகம் இருக்கும், அதே சமயத்தில் விவேகம் இருக்கும். 2ஆம் இடத்து சூரியன் வார்த்தையிலே ஒரு திறமை பண்பு இருக்கும். ஒரு தேஜஸாக ஒரு அதிகாரமாக பேசுவீர்கள். குறிப்பாக வேலையில் இருக்கிறவர்கள் உத்தியோகஸ்தர்கள் ஒரு அதிகாரமான பேச்சு இருக்கும். அதிலே ஒரு தெளிவு இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஏனென்றால் சூரியன் புதனோட வீட்டில் இருக்கிறார், சனி தொடர்பு இல்லை. அப்போ உங்களுடைய வார்த்தையிலே ஒரு பயம் இல்லாத ஒரு செயல். ஏன்னா ராசியில செவ்வாய், 2ல் சூரியன், அப்போ வார்த்தையில் இருக்கும். 3ல் குரு உச்சம். புதன் 3ல் இருக்கார், அப்புறம் 2க்கு வரார். சூரியன் புதன் சேர்க்கை பெறுகிறது 7ஆம் தேதி. புதன் ஆதித்ய யோகம், அது நன்மை. ஆகையால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருப்பது சுக்கிரன் மிக சிறப்பு, திக்பலம். 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால் திக்பலம். திக்பலம் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அதை பற்றி உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். நிறைய மற்ற கிரகங்களுக்கும் திக்பலம் இருக்கு. சொன்ன ராசி பலன் டைம் போயிட்டே இருக்கும். ஆக 4ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் என்றால் திக்பலம் என்றால் உங்களுக்கு சுக்கிரன் 4 இருக்கிறது, திக்பலத்தோடு இருக்கிற ராசி அதிபதி. எனவே 11ல் இருக்க சனியும் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உச்சம் பெற்று அவர் சனியை தன் சொந்த வீட்டை பார்ப்பது லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. 10லே பாம்பு இருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சக லாபம் அதிகமாக, வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலை அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இறங்கன்னா போங்கி அடிச்சா 1.5 நடிடா அப்படின்ட்டு சிங்கம் போல நீங்கள் செயல்படுவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் எழுச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் செய்யாமல் திட்டமிட்டு காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையும் விவேகமும் இருக்கும். ஆகையால் வலிமை கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. புதிய தொழில் துவங்கக்கூடிய புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சியில் வங்கி கடன் எதிர்பார்க்கலாம். அதற்குரிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. இவையெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் வாகனத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் மற்றும் அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களில், அப்புறம் டிராவல்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இருக்கின்றவர்கள் பெரிய லெவலில் ஒரு புதிய வாகனம் வாங்கக்கூடிய, டிராவல்ஸ்னா புதிய ஒரு வண்டி வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்னா நல்ல இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. 4ஆம் இடம் நிலம், வீடு, வாகனம், யோகம், சுகஸ்தானம். அதான் ஆகிய அம்மாவால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். தாயார் வகையில் சொத்துக்கள் இல்லை பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து தீரக்கூடிய யோகம். இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அமையும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பான வாரம். இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். முயற்சியிலே தைரியம். குரு சந்திரன் பரிவர்த்தனை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதாவது எப்படி பார்த்தா திங்கட்கிழமை சந்திரன் உங்களுக்கு மீனத்துக்கு போயிடுவார். அப்போ குருவோ ஏற்கனவே சந்திரனோடு வேணா கடகத்தில் இருக்கா. அப்போ குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இதில் குரு வேற பார்க்கிறார் சந்திரனை. அது ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே திங்கள் செவ்வாய் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாட்களாக இந்த வாரத்தில் அமையும். உத்தியோகம் மட்டுமல்ல, தொழில் வியாபாரத்திலும் இது எதிரொலிக்கும் குரு சந்திர பரிவர்த்தனை. எனவே உத்தியோகத்தில் இந்த வாரம் சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், உத்தியோகத்தில் பெரிய அதிகாரம் நல்ல மதிப்பு, மரியாதை, நட்புறவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். பயமில்லாத செயல் இருக்கும். செவ்வாய் ராசியில் இருப்பினும் பயமில்லாத செயல் இருக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பனால் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உடல்நல ஆரோக்கியம் இருக்கும். எனவே இந்த வாரம் ஒரு உற்சாகமான ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2ல் சூரியன் இருக்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன ஈகோ அதுதான் வரும். சூரியன் 2ல் இருந்தால் ஈகோ வரும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ தான் அது சொன்னியே, நீங்கள் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அவங்க உங்களுக்கு வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க, மடக்குவாங்க. ஏன்னா உங்களுடைய மனைவி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனைவியோ கணவனோ ரொம்ப புத்திசாலி. ஏன்னா ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய் வீடுனாலும் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதனுடைய மிதனம். குடும்பத்தில் அவங்க உங்களுக்கு நீங்கள் ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு எதிர்கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய மனைவியும் சரி, உங்களுக்கு கணவனும் சரி, யார் 6ஆம் காத்தாலும் சரி, பெண்ணாலும். எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. கல்வியிலே மேன்மை இருக்குது குழந்தைகளிடம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்றாக இருக்கிறது. செயல்கள் மற்றும் உங்களோட முயற்சிகளில் எந்த விதத்தும் தடைகளோ சஞ்சலமும் இல்லை. எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். எம் யூடியூப்ல ஆன்மீக அன்பர் ஒருத்தர் அதை பதிவேற்றமும் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக 108 முறை எம் என்று அதை பாருங்கள் அல்லது கேளுங்கள். இல்லை நீங்களே சொல்லுங்கள். எம் ஓம் எம் என்கிற மந்திரத்தை கூறுங்கள். எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், உங்களோட ராசியாதிபதியான புதன் பகவான் 7ஆம் தேதி என்று பின்னோக்கி உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். ராசியாதிபதி பலமாக இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். ஆனால் சூரியனோடு சேர்கின்ற போது அந்த வக்ரம் இன்னும் பலமாகும். சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் மிக சிறப்பானது. ராசிக்கு 2 குரு உச்சம். குரு இந்த உச்சம் கொண்டது சிறப்பு. தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. சனி அங்கு அமர்ந்திருக்கின்றவர் குருவால் பார்க்கப்படுகிறார். அது சிறப்பான ஒரு சனி இன்னும் பலம் பெறுகிறார். குருவா 10ல் ஒரு பாதி இருக்கிறது நல்லது. சனி இருக்கிறதோடு செவ்வாய் இருந்தால் பலம். செவ்வாய் இருந்தால் இன்னும் பலம். அது திக்பலம். ஆனால் இங்கே சனி இருப்பது உங்களுக்கு சாதகம். யோகாதிபதியான சனியாகப்பட்டவர் பாக்கியாதிபதி. அவர் 10ல் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கர்மாதிபதியான குருவால் பார்க்கப்படுகிறார். சனி பலம் பெறுகிறார். உழைப்பீர்கள், கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை பெறுவீர்கள். மிதுனராசி என்றாலே மற்றவர்களுக்காகவே உழைக்கக்கூடியவராக நீங்கள் உங்களுடைய ஜனனத்தை எடுத்திருக்கிறீர்கள். இந்த பிறப்பே அப்படிதான் உங்களுக்கு. 2 மனம். ஒரு மனம் வேணாம் செய்யாத அப்படின்னும், ஆனால் இன்னொரு மனம் செய்யி அப்படின்ட்டு அள்ளி கொடுக்கும். அதாவது உங்களோட உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், பகைவர்கள் அனைவருக்கும் செய்வீங்க மிதுனராசி. அதுதாங்க பெரும் கொடுமை. என்ன சரணம் சார், என்ன கொடுமை சார். பகைவர்கள் கூட நன்மையை செய்யக்கூடிய நல்ல ராசி அதான் மிதுனராசி. ஏன்னா திருவாதிரை உங்கள் ராசியில் இருக்குது இல்லையா? இந்த திருவாதிரை சிவனுடைய இல்லையா? சிவன் அள்ளி கொடுத்துடுவார், பின்னால் வருத்தப்படுவார், ஐயோ கொடுத்துட்டு. ஆகையால் மிதுனராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி பலமாக இருப்பதும், யோகாதிபதியான சனி குருவால் பார்க்கப்படுவதும், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதும், இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் வருகின்ற பலம் என்று தனாதிபதியான சந்திரன் வாரம் குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். திங்கள் செவ்வாய் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10க்குரிய 2க்குரிய பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பலம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு முயற்சி எடுங்க, மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். ஆரப்பலன் அதுக்கு தானே பார்க்குறோம் இந்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு. ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நன்மைகள் அதிகம். எழுச்சியான சூழ்நிலைகள், வேகம் விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி நீங்கள் கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கணும். எப்படி தனி ஒருவனை அரவிந்த்சாமி சொல்வார், உருவாக்கும், நாம உருவாக்கணும். இருட்டை கண்டு பயப்படுவோம் நான், இருட்டிலே இருந்து பழகப்பட்டவன் நான் என்று கூறுவார் சார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தனி ஒருவன் அரவிந்த்சாமி பேசுறது. அதெல்லாம் கோட்டாவே யூடியூப்ல வருது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். வார்த்தையில் அப்படி அழகாக எளிமையாக பேசி அது மிதுனராசிக்கு சொல்லவா வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2 புறமும் சுபகிரகங்கள். ராசிக்கு 2ஆம் இடம் கடகராசி, அது சந்திரன் வீடு. 12ஆம் வீடு ரிஷபராசி, அது சுக்கிரனுடைய வீடு. எனவே இனிமையாக பேசக்கூடியவர். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனும் சுபகிரகம். சுபரோடு சேர்ந்தால் அசுரம் சேர்ந்து அசுரம். எனவே எந்த ஒரு சமயோஜிதமாக பேசி சாதிக்கக்கூடியவர்கள். பெரிய நிர்வாக, அதாவது பெரிய ஆளுங்களுக்குலாம் நீங்கள் ஒரு மேனேஜராக இருப்பீங்க. பெரிய ஆளுங்களுக்குலாம் நீங்கள் ஒரு பெரிய அட்வைசராக இருப்பீங்க, ஆடிட்டராக இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் தொழில் வியாபாரம் எழுச்சியாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சியில் தைரியமாக இருக்கலாம். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் திங்கள் செவ்வாய் அதிகமான ஒரு வெற்றிகளை கொடுக்கும். அதன் பிறகு லாபத்துக்கு வருவதும், அதன் பிறகு 12 சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. சிறப்பான ஒரு அமைப்பு. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்குள், வருமானம் அதிகம். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு. ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பது மேலதிகாரம், நல்ல நட்புறவு. புதனுக்கு சூரியனோட வீடு பிடிக்கும், சூரியனுக்கு புதனோட வீடு பிடிக்கும். சூரியனுக்கு புதனோட வீடு, தன் வீட்டை தவிர குருவோட வீடு புதனோட வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். புதிய வேலை எதிர்பார்க்கலாம். வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருக்க சாதகம். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மை இருக்கிறது. மகிழ்ச்சியான உயர்வுகள் இருக்கிறது. மகிழ்ச்சியான வாரம் இருக்கிறது இந்த வாரம். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம். 2ல் குரு இருந்தால் இதை விட என்ன சிறப்பு. நாங்கள் மேட்ரிமோனி சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கோம். 2ல் ஒரு குரு ஒரு ஜாதகத்தில் இருந்தால், அதுவும் உச்சம் பெற்ற குரு இருந்தால் அள்ளி வீட்டில் முதல்ல கூப்பிட்டு போங்க. மகாலட்சுமி வரா வீட்டுக்குமே. பொண்ணாக இருந்தால் பொண்ணுக்காக பார்க்குறாண்டா. பையனாக இருந்தால் தங்கமான பையன் குடும்பத்தை தாங்குவான்னு. அதான் உண்மை. ஆகையால் 2ல் குரு இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. கடன் தீரக்கூடிய நல்ல வாரம். ஏன்னா 2ல் குரு இருந்தாலே பண வருமானம் இருக்குது. கடனை தீருங்க. கடன் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வருமானம் வருது, 2ல் தான் குரு இருக்காருன்னு கடன் அப்படி தீர்த்துட்டா பிரச்சனையே கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுனராசிக்கு யோகம் அதிகம். எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். யூடியூப்ல இருக்கு. ஆன்மீக அன்பர் ஒருத்தர் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார். எம்
எம் அப்படின்ட்டு அதை கேளுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்கள். எம் எம் என்கிற யாயின் எம், அந்த எம் என்ற மந்திரம் ஓம் எம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியில் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கிறது. வெற்றி உங்களுக்கே. லக்கி குபேர நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஞாயிறன்று சந்திராஷ்டமம். திங்கள் காலை ஒரு 10 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம், பொறுமை. சந்திரன் 8இல் இருக்கிறார், ராகுவோடு சேர்க்கை பெற்றார் ஞாயிறன்று. அது ஒரு வகையிலே கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதன் பிறகும் சனி. எனவே இந்த வாரத்தை போல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். ஆனால் அதன் பிறகு சந்திரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10, 11 போன்ற இடங்களில் வருகிறார். அது நன்மை. ஆக புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகத்தை தருகிறது. ராசியிலே புதன் அமர்ந்திருக்கின்றவர் 7ஆம் தேதி அன்று பின்னோக்கி 12க்கு செல்கிறார். குரு தனித்திருக்கிறார். பொதுவாக குரு தனித்திருப்பது நிதானமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு. ஜென்மகுருவிலே குரு தனித்திருக்கின்ற பொழுது அவர் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது கடகராசியிலே ராமர் தான் கடகராசியிலே பிறந்தார். கடகராசியில் ஜென்மகுரு வரும்போது அவர் வனவாசம் போனார் என்றால் கூறியிருக்கிறார்கள் புராணத்திலே. ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள். இப்போ குரு உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார், யோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். அது ஒரு வகை. ஆனால் குரு தனித்து இருக்கக்கூடாது. ஜாதகத்திலும் குரு தனித்து இருக்கக்கூடாது. ஒன்று தனித்திருந்தால் வக்ரமாக இருக்க வேண்டும். குரு தனித்திருந்தால் வக்ரமாக இருப்பது நன்மை. குரு ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்க்கை பெற வேண்டும், இல்லது ஏதாவது ஒரு கிரகத்தோடைய பார்வையாவது பெற வேண்டும். இப்போ குரு யாருடைய பார்வையும் இல்லை, யாருடைய சேர்க்கையும் இல்லை. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும். குரு புத்திக்காரகன். குரு சில விஷயங்களில் தனித்திருக்கின்ற பொழுது மேதாவித்தனமாக எல்லா ஒரு செயலிலும் ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அதனால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். சில நன்மைகளை மற்றவங்களுடைய அறிவுரையும் ஆலோசனைகளும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதை ஒரு சீர்தூக்கி பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று கொஞ்சம் அதில் ஆலோசனையும் அதை நமக்குள்ளே ஒரு சிந்தனையிலே ஒரு அலசி பார்ப்பது நல்லது. இப்போ என்னத்தின் செய்வீங்க? குரு தனித்திருக்கின்ற பொழுது நான் எடுக்கிற முடிவே சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தனித்தன்மையோடு ஒரு விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவீர்கள். யாரையும் நம்ப மாட்டீர்கள், யாரோட பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். சமூகத்தில் அது சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எனவே கடகராசியை பொறுத்தவரை இப்பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும். ஆனால் இது உங்களுக்கு ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா ராசியும் குரு தனித்திருக்குமா? ஆனால் கடகராசிக்கு அவரே பாக்கியாதிபதி. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? அவங்க ராசிக்கு அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். தன்னோட நட்பு வீடான விருச்சிக ராசியை பார்க்குறார். 7ஆம் இடம்னா மகர ராசியை பார்க்குறார். இந்த இடமெல்லாம் பலம் பெறும். எல்லா இடத்துலையும் குரு அதே ரிஷபத்தில் குரு தனித்திருந்தால் பிரச்சனை. அதே துலாம் ராசியில் குரு தனித்திருந்தால் அதீத பிரச்சனை. இதெல்லாம் என்ன எந்த இடத்துக்கு அவர் குரு எப்படி இருப்பான்ட்டு இது எப்படி எடுத்துக்கணும்னா, சில நேரங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அல்லது தொழில் வியாபாரத்தை போல இது முற்றிலும் பொருந்தும். பண விஷயத்தில் கவனம் வேண்டும். எடுத்தன் கௌத்தல் என்று சில விஷயங்களில் நீங்களே ஒரு முடிவு எடுத்து அவசரப்பட்டு பண முதலீடுகள் செய்வீர்கள். அதுவும் குறிப்பாக பங்கு தொழிலில் இருக்கின்ற பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வார்த்தைகளில் நிதானம் வேண்டும், செயல்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராசிரமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே திங்கள் செவ்வாய் நிதானம் கவனம் அதிகமாக வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரிய பகவான் 12இல் விரயத்தில் இருக்கிறார். பண விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். உத்தியோகம் வார்த்தையில் ஒன்றும் பிரச்சனை. 2இல் சுக்கிரன் இருக்கிறார். 2இல் கேது இருக்கார். கேதுவால் இப்போ பிரச்சனை சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் 8இல் ராகு இருக்கார். ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கிற சூரியன் 12 இருக்குன்னா மேலதிகாரம் நட்பு கொஞ்சம் அவங்களுடைய நட்பு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு விரிசலுக்கு இல்லை நீங்களே அப்படி நினச்சிப்பீங்க. என்ன நம்மகிட்ட சரியாக பேச மாட்டாரு, ஏன் என்ன ஆச்சு, நம்ம தப்பே பண்ணலையே நம்ம அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மனக்குழப்பம் அது குருவால் ஏற்படுகிறது. இங்கே தான் ஒன்று ப்ளஸ் ஆனால் ஒன்று மைனஸ். ஆனால் என்ன
உங்களுக்கு பாருங்கள், லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கா, லாபாதிபதி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கா, யோகாதிபதி, 5, 10 கோண கேந்திரங்களுக்கு அதிபதி, அவர் லாபத்தில் இருக்கிறார். அது பலம் இல்லையா, அது யோகம் இல்லையா, அது நன்மை இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்று நல்லா இருக்குது. எனவே உத்தியோகத்தை பொறுத்த மேலே கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், நட்பு காட்டுவார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பம்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்ற கேது இருக்கிறோம். குரு சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் 2 இருக்கிறார், மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாக இருக்குது. 5ஆம் இடத்து செவ்வாய் தான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் இருக்குதுங்க ஐயா. அதிர்ஷ்டம் வா பூர்வ புண்ணியத்தை பார்க்குறேன். எனவே ஆரோக்கியம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் வார்த்தையில் இருந்தால் எந்த ஒரு விஷயம் அதீத மேதாவித்தனம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றபடி இந்த வாரம் கொஞ்சம் செலவும் இருக்குது. வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள், வாகனம் பழுது போன்றவைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், அதனால் செலவு, ஏசி பிரச்சனை, இதெல்லாம் அது மாதிரியான எதிர்பார்க்கின்ற செலவை விட எதிர்பாராத செலவுகள். மருத்துவ செலவுலாம் இல்லை. இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஏசி, கார், அது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் செலவு இருக்குது. ஏன்னா தனாதிபதியான சூரியன் விரயத்தில் இருக்கிறனால பணம் கொஞ்சம் செலவாகும். இருந்தாலும் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வேண்டியதுதான். வாழ்க்கை என்றால் அப்படிலாம் இருக்க தான் செய்யும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் எம். யூடியூப்பில் ஆன்மீக அன்பர் அதை பதிவேற்றம் செய்திருக்கார். தொடர்ச்சியாக எம் எம் எம்னு சொல்கிற மாதிரி அதையும் கேட்பது நல்லது. இந்த வாரத்துக்கு அந்த மந்திரத்தை கூறுங்கள், வெற்றியை பெறுவீர்கள், நன்மையை பெறுவீர்கள். கொஞ்சம் நிதானம், பொறுமை வேண்டும். மற்றபடி இந்த வாரம் ஜென்மகுரு தனித்திருக்கிற 7ஆம் தேதி, அதில் கொஞ்சம் நிதானம். இந்த சூரியன் வர வரைக்கும் கொஞ்சம் நிதானம். ஆனி மாத நாளில் ஆடி போகிறோம், அது நல்லா இருக்கும். வரைக்கும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க, சரிங்களா? நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? நிச்சயம். ராசியாதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்திலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும் ராசியிலே சுக்கிரன் இருப்பது யோகம். 12ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார், ஆனால் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் என்று கேட்டால் ராசிக்கு அவர் 5க்குரியவர், ஆனால் அதே சமயம் அவர் 8க்குரியவர். 8ஆம் இடத்துக்குரியவர் இந்த வாரத்தில் 12இல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். மேலும் இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கின்றது. சந்திராசிரமம் உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் மதியம் வரை சந்திராசிரமம். அப்போ சந்திரன் குருவும் பரிவர்த்தனை இருக்கின்றார்கள். சந்திரன் குருவும் பரிவர்த்தனை, அதாவது குரு கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். இந்த திங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே சந்திரன் குருவோட வீடான் மீனத்தில் இருப்பார். 6க்குரிய சனியோடு சேர்க்கை பெறுவார். இங்கே தான் நீங்கள் ஜோதிடம் என்பது ஒரு சமுத்திரம் என்போம், அது எவ்வளோ சூட்சமம் இருக்குது பாருங்கள். 8க்குரிய குரு 12ல் இருக்கார், 12க்குரிய சந்திரன் 8ல் இருக்கார் பரிவர்த்தனை. 6க்குரிய சனியோடு சேர்க்கை பெறுறார். யார்? சந்திரன். 6, 12 சேர்க்கை பெற்று 8ல் இருக்காங்க. 6ஆம் இடத்துக்குரிய சனியும் 12ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் சேர்க்கை பெற்று 8ல் இருக்காங்க. 8ஆம் இடத்துக்குரிய குருவோடைய பார்வையை பெறுகிறார்கள். எப்படி வருது பாருங்க, 6, 8, 12 தொடர்பு. 6, 12க்குரிய சேர்க்கை பெற்று 8ல் இருக்காங்க. 8ஆம் இடத்துக்குரிய குருவா 12ல் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். 6, 8, 12 கூட பார்க்குறா. 12க்குரிய சந்திரனோட பரிவர்த்தனை. திடீர் யோகம் இருக்குங்க. திங்கள், செவ்வாய், மலேசியா, சிங்கப்பூரெல்லாம் லாட்ரிலாம் இருக்குங்க. இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். நான் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் தான் நான் சொல்கிறேன். அவங்க நிறைய பேர் கேட்குறீங்க 4 நம்பர் அப்படின்றீங்க. 4 நம்பர் என்ன, ஒரு 4 நம்பர் சொல்லுங்கள் ஐயான்றீங்க. சொல்கிறேன் நானும். எனக்காக விருப்பம் இல்லை சொல்கிறதுக்கு, கேட்கிறீர்கள் என்பதற்காக சொல்கிறேன். ஆனால் இந்தியாவில் யாரும் வாங்குறதோ அது மாதிரி அளவு பண்ணுறது இல்லையா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேரளாலாம் இருக்கின்றாங்க. சரி, ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சில சமயங்கள் தானே வரும். அதில் திங்கள், செவ்வாய் இந்த நேரம் உங்களுக்கு இந்த மாதிரியான விபரீத ராஜ்யம் வரும். அப்படி அமையுது. அதுக்கப்புறம் சந்திரன் மேஷத்துக்கு வந்துடுவாரேன். அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த மாதிரியான தொடர்பு இல்லை. அதாவது எப்படி 6க்குரிய 8ல் இருக்கான், 8ல் 8க்குரிய 12ல் இருக்கான், 12ல் 8 பார்க்குறான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. சனி குரு இது சிம்மராசிக்கு ஏற்படுது. ஆகிய தொழில் கன்னிராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றாருங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கன்னிராசி சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபேரன் தானா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் லக்கி குபேரன். காரணம், ராசியாதிபதியான புதன் பகவான் லாபத்தில் இருக்கிறார். அதே போல 7ஆம் தேதி 10க்கு செல்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்தில் ஏற்படுகின்றது. சூப்பர். கன்னி ராசி ஐயா சிஎம் ஐயா விஜய் ஐயா அவர்களுக்கு அவர் கன்னி லக்னம் 10ஆம் இடத்தில் புதன் அதே வக்கரமா இருப்பார். அவர் ஜாதகத்தில் அவர் எவ்வளோ பெரிய எப்படி பாருங்க, பேச்சுன்னு வந்தோன்னா டக்குன்னு மேடையில் படன்னு பேசுறாரு. பேப்பர்லாம் கூட பார்க்கறது இல்லை. அந்த மெமரி பவர் அவுட் அப்படி இருக்கு. அந்த ஒரு இது அந்த கிரேஸ் இருக்குன்னு பாருங்க. ஆகையால் இந்த வாரம் கன்னிராசியை பொறுத்தவரை லாபத்தில் குரு உச்சம், புதன் லாபத்தில் வக்ரம், அதன் பிறகு 10க்கு சென்று சூரியனோட சேர்க்கை. புதன் தனித்து இருக்கும்போது வக்ரமாக இருக்கிறதும் பலம், சூரியனோடு சேர்ந்து வக்ரமாக இருக்கும்போது அந்த இன்னும் பலம். 7ல் சனி, கண்டக சனி, 6ல் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை. பலமுறை கூறியிருக்கிறேன், இப்பவும் தொடர்கின்றது. 6ல் ராகு இருக்கிறது யோகம். இதில் சனி குரு பார்க்கிறார். வீடு கொடுத்த குரு சனியை பார்க்கிறார். சனிக்கு வீடு கொடுத்த குரு லேண்ட்லார்ட். நீங்கள் சனி இப்போ டெனன்ட் தான். ஆகையில் அவர் கம்முன்னு தான் இருக்கணும். லேண்ட்லார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி இவனு ஒரு பாட்டை போட்டால் என்னப்பா பாட்டு போட்டு காலி பண்ணு அப்படின்றாரு. ஆகையால் சனி ஒன்றும் பிரச்சனை இப்போ பண்ண மாட்டார். என்ன மனதில் காதலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். காதலில் கொஞ்சம் தோல்விகளை கொடுப்பார். அவருக்கு இதான் பிடிக்கும். யாருக்கு? சனிக்கு. காதலில் சுக்கரம் தான் கொடுப்பார். குரு கூட கொடுத்துருவார். இந்த சனி சன்னியாசி அப்பா, நம்ம சன்னியாசியாக ஒரு அப்படியே எடுப்பா, உத்ராட்சத்தை போட்டுக்கப்பா, ஜபம் பண்ணுப்பா, குண்டலை எடுத்துப்பா, அந்த தண்டம்னு சொல்லுவாங்களா, தண்டத்தை எடுத்துட்டு போப்பா அப்படின்றவர் சனி பகவான். ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இப்போ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன் மதியத்துக்கு பிறகு வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சந்திரன் 8ல் இருக்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி சனி 7ல் இருக்கும் 6ல் இருந்தால் பிரச்சனை இல்லையோ, சனி 7ல் இருக்கும்பொழுது ராசிக்கு 6ல் ராகு இருக்குனால எப்படி கண்டக சனியால் பிரச்சனை இல்லையோ, அதே போல் சனி எப்படி சொன்னோம், அதே போல் சந்திரன் 8ல் இருக்கும்போது ராசிக்கு 7ல் கிரகம் இருந்தால், அதாவது மீன ராசியில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. 7ல் சனி இருக்காரு. ஆக சந்திராஷ்டமம் இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய முதலீடுகள், அட்வான்ஸ் கொடுப்பது, ஒரு இடத்துல இப்போ நான் இப்படி பண்ணுறேன் அந்த நாட்களில் தவிர்ப்பது எதுக்கு வம்புன்னு நல்லது. சரி, எதுக்கு ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க்குன்றலாம் இப்போ வேண்டாம். ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு அப்படின்னு எதுக்கு பணம் கவனம். இந்தாப்பா இது போய் அவர்கிட்ட கூடுங்க, அவன் எஸ்கேப் ஆகிட்டானா எதுக்கு, நாமளே போய் கொண்டு போய் கொடுக்கலாமே, அதுதானே நல்லது. உங்கள் வேலையில் நீங்கள் கவனம். கன்னி என்ன தெரியுங்களா, மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேயே அதிக ஆர்வம் கொண்டவர்கள். ஏன்னா புதன் உங்கள் ராசியில் உச்சம் ஆட்சி பெறக்கூடியவர். மூலத்திரிகோணம் புதன் கண்ணியில் தான். எனவே அறிவை கொடுக்கக்கூடியவர் புதன். வித்தை கொடுக்கக்கூடியவர். அந்த வித்தையை வச்சு நீங்கள் எல்லாத்துலையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். ஆனால் உங்களுக்குன்னு செய்யவே மாட்டீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் எதையுமே செஞ்சுக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கான ஆலோசனை கூறுவது வல்லவர். கன்சல்டிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருப்பீங்க. அட்வைஸ் பண்ணுறேன்னா உங்களோட அட்வைஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ்க்கே நீங்கள் பல ஆயிரம் வாங்கக்கூடியவராக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருப்பீங்க. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை என்பது யோகத்தை கொடுக்கிறதா, வருமானம் அதிகரிக்கும். பண விஷயத்தில் எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்குது. சந்திராஷ்டமாக கொஞ்சம் பணம் முதலீடுகள் வேண்டாம், வருமானமும் நல்லா இருக்கும் அந்த வாரத்தில். ஆக இந்த வாரம் ஒரு நன்மையும் யோகமும் கொண்ட வாரமாக இருக்கும். சுப விரயங்களாக இருக்கும். 12ல் சுக்கிரன் இருக்குது யோகம். 12ல் சுக்கிரன் கோச்சாரத்தில் இருக்கிறது யோகம். ஆக இந்த வாரம் ராகு உங்களுக்கு நன்மை, சூரியன் புதன் யோகம், குரு அதீத யோகம், சுக்கிரன் நன்மையான வாரம். ஆகிய இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தின் நன்மை என்றால் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. சூரியன் திக்பலத்தோடு 10ல் இருக்கிறார். நான் சொல்கிறீங்களா, சிஎம் விஜய் சார் அவருடைய ஜாதகத்தில் 10ல் சூரியன் சனி மற்றும் புதன் இருப்பாங்க. சூரியன் திக்பலம், அதான் ஒரே அடி. வெச்ச கூறி தப்பாதுன்ற மாதிரி பாட்டிலே வரும். வெச்ச கூறி தப்பாது, அர்ஜுன வில்லு தப்பாது. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது, பதவி உயர் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, வெற்றிகள் இருக்கிறது, உயர் பாலைகள் எதிர்பார்க்கலாம். அதிகார உயர்வு இருக்கிறது. பதவி உயர்வுனா அதிகார உயர்வு தானே முக்கியம். அதிகாரம் இருக்கின்றவர்கள் எதையும் சாதிக்க முடியும். மேலும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என்று இருக்கு. சகலவற்றில் நன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உள்ள அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. காதலில் தான் கொஞ்சம் பிரச்சனை, அது ஏற்கனவே 7ல் சனி இருக்குனால. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ராகு இருக்கிறனார். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மை அதிகம், தோல்விகள் இல்லை, மேன்மையான எழுச்சி, சந்தோஷமான வாரம். எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். யூடியூப்ல ஒரு ஆன்மீக அன்பர் ஏற்றிருக்கார். எம் 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 சொல்றது. அந்த மந்திரத்தை கேட்கலாம், இல்லை நீங்களே உச்சரிக்கலாம். காலை எழுந்தோடனே குலதெய்வம் பித்திருக்கெல்லாம் வணங்கிட்டு
எம்னா ஒரு 2 நிமிஷம் அது பண்ணி இந்த நாள் எனக்கு இப்படி இருக்குன்னு பிரபஞ்சத்துட்டு வேண்டிட்டு அந்த நாட்களை ஆரம்பிங்கள். தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னால் நீங்கள் வந்து மொபைலில் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி தூங்குங்க. எழுந்த பிறகு உடனே நீங்கள் மொபைலில் யாரா மெசேஜ் அனுப்புனாங்களா அப்படின்னு பார்க்கறத விட்டு அந்த 20 நிமிடம் முதல் எழுந்தவுடன் உங்களை உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த நாள் எப்படி இருக்குன்னு வேண்டுங்க. முதல்ல டக்குன்னு நம்ம மொபைலில் பட்டுன்னு யாருன்னா மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பனே நம்மளுடைய ஃபேஸே வாட்ஸ்அப்பில் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். இது வந்து நான் சொல்கிறது கடமை சொல்லியிருக்கேன். இந்த வாரம் எம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மூலம் நன்மைகள் அதிகரிக்கும், வெற்றிகள் உங்களுக்கு. நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபீரன் நீங்களா? நிச்சயம். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான யோகம். 6லே சனி, 11லே கேது, பலமானது. குரு 10ல் இருக்கிறார். 10ல் குரு இருக்கின்ற பொழுது அது வந்து பிரச்சனை. தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உத்தியோகத்தில் பல பிரச்சனைகள் கொடுப்பார் என்பது ஒரு பொது விதி. ஆனால் உங்களுக்கு குருவோ பகை, ஜென்ம பகை, 3, 6க்குரியவர். ஆனால் குரு 10ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது மிதுன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை, வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். இப்போ சூரியன் இருக்கார். 7ஆம் தேதி புதன் போகிறார் 9ஆம் இடத்துக்கு, ஆட்சி பெறுகிறார், வக்ரமாக பின்னோக்கி செல்கின்றார். ஆகையால் குருவால் தற்பொழுது பாதிப்பில்லை. தற்பொழுது இந்த வாரத்தில் பாதிப்பில்லை. மற்றபடி பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய். வார்த்தையிலே நிதானம் வேண்டும், கோபம் வரும், எல்லாரிடமே எரிச்சலாக இருந்து விடுவீர்கள், பட்டென்று கொட்டி விடுவீர்கள், பட்டென்று கையை நீட்டி விடுவீர்கள். அதை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு. சனி 3ஆம் பார்வையாக செவ்வாய் வர பார்க்குறார். ஏற்கனவே அவர் 8ல் ஏண்டா 8ல் நான் இருக்கேன் அப்படிங்கிற கோபத்தில் இருந்தால் சனி வேற பார்க்குறார். ஏண்டா என்னை பார்க்குறேன்னு அவரு இன்னும் எரிச்சலாக செவ்வாய். ஆகையால் தொழில் வியாபாரம் கோபம் அதிகரிக்கும். பாகிஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், சொந்த வீடு தான் பார்க்கிறார். வார்த்தையில் நிதானம் வேண்டும். வேலையாட்கள் அதிக கோபம் காட்டுவீர்கள், வேலையாட்கள் ஓடி விடுவார்கள், அந்த அளவுக்கு கோபம் காட்டுவீர்கள். அதெல்லாம் வேண்டாம். வருமானம்லாம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி இருக்கிறதுனால. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சனிக்கிழமை சந்திராஷ்டமம் வெள்ளி மதியத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும். அதனால் சனிக்கிழமை மிகுந்த கவனம் வேண்டும். அதுக்கடுத்து பார்க்க உத்தியோகம் ரொம்ப கவனம் வேண்டுங்க, ரொம்ப நிதானம் வேண்டும். சக ஊழியர்னா சண்டை தான் போடுவீங்க. வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக. நீங்கள் அமைதியாக போனால் கூட அவனே தேடி வந்து நண்பா வா டீ சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்லான்னா நீங்கள் அமைதியாக வேணாம் சாமி, காஃபி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், டீ இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கலாம், மற்றவர்கள்லாம் குறை சொல்லி உங்களை வந்து வம்பு இழுப்பார். வார்த்தை எதனா கொட்டுறீங்களான்னு பார்ப்பார், அதை எப்படியே போட்டு கொடுத்துருவார். ரொம்ப கவனம். உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் கூட இருக்கிறவனே குளிப்பறிப்பான். இப்போலாம் அப்படி தாங்க நடக்குது. கூட இருக்கிறவனை தாங்க ஜாக்கிரதையாக்கணும். எதிரி என்பவன் எதிர்த்தரப்பில் இருப்பான், எதிர்த்தாப்பில் இருப்பான், நேர்கரையாக இருப்பான். இந்த துரோகி இருக்கான் பாருங்க, பக்கத்துலேயே இருப்பான். பக்கத்துலேயே நம்ம கூடயே வந்து கைக்குள்ள கையாக வந்து போட்டுப்பான். மட்டான் மாமா அப்படின்வான், நண்பா அப்படின்வான், ப்ரோ அப்படின்வான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் தான் குளிப்பறிப்பான். ஆகையால் உத்தியோகத்தில் போய் ரொம்ப கவனம் வேண்டும். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7க்குரியவன் 8ல் இருக்கிற அதான் செவ்வாய். ஆகையால் இந்த வாரம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷமாக அவங்க கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். சில சமயங்களில் சண்டை கூட வரும், அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. எம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஆன்மீக மந்திரம், அற்புதமான பீஜ மந்திரம். ஓம் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். மனம் அமைதி பெறும். தியானம் உங்களுடைய கோபத்துக்கு ஒரு சிறந்த மாமருந்து. அந்த மருந்தை தியானம் என்கின்ற அந்த அருமருந்தை அப்படியே அமிர்தம் போல் பருகுங்கள். அதை விட பேரானந்தம் வேறு எதுவுமே இல்லை. அனுபவ உண்மை. அதை செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும்.
ஆகையால் அது செய்வது நல்லது. இப்பொழுது அது மிக மிக அதிமுக்கியம். ஆகையால் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எம் என்ற மந்திரத்தை உச்சரித்து இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம்? நான் லக்கி குபேரனா என்று என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன் தான். 9ல் குரு இருந்தால் போதாதா? ஓடி போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கிறவனுக்கு 5ல் சனி. எதுனாப்பா இந்த பழமொழி? நல்ல பிரமா ஏதோ சொல்கிறீங்களேன்னு எனக்கு கேட்டால், ஒரு பிரச்சனையை அவன் தான் செஞ்சுருப்பான், அவன் எஸ்கேப் ஆகிருப்பான், அவனுக்கு 9ல் குரு. பிரச்சனையே பண்ணல, அவன் கூட சும்மா நின்றுந்தவன் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு 5ல் சனி. நண்பர்களே, விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு 5லையும் சனி இருக்கார், 9ல் குரு இருக்கார். என்ன சொல்கிறது? 9ல் குரு, அது 5ல் சனி. அப்போது நீங்கள் பிரச்சனையும் பண்ணுவீங்க, மாட்டிக்காமல் இருப்பீங்க, ஆனால் வாய்ப்பும் இருக்கிறது. அதில் 5ல் சனி. ஆனால் இந்த இடத்துல குரு பார்க்குறாரே, இப்படி ஒரு கேள்வி என்ன நீங்கள் திருப்பி கேட்கலாம் இல்லையா? ஏங்க ஐயா, 9ல் இருக்கிற குரு, உச்சம் பெற்ற குரு, 5ல் இருக்கிற சனி, சனிக்கு வீடு கொடுத்தவன் குரு, குரு பார்க்கிறாரு 9ஆம் பார்வை. ஆம், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் 5ல் சனி. இதுக்கு அது, அதுக்கு இது. ஆகையால் 9ல் குரு யோகத்தை கொடுக்கிறார். லக்கி குபேரன் நீங்கள் தான். 7ல் செவ்வாய், ராசியாதிபதி 7ல் இருக்கிறார். கொஞ்சம் கோபத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல 7லேருந்து ராசியை பார்ப்பா. 7ஆம் பார்வையா 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்துல. ஆனால் உங்களுக்கு கோபம் வராது, அமைதியாக இருப்பீங்க. ஆனால் சட்டென்று தேல், உங்கள் ராசியை தேல் வேணால் சட்டென்று கொட்டுவீங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அந்த வாரத்தில் அமைதியாக போனோம்னு வச்சிங்களேன், திருப்பி கண்ணாடி போனேன் அடிச்சுட்டான், நம்ம போயிட்டோம், போனோம், திருப்பி கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி ஒரு 2 அந்த மாதிரிலாம் விட்டுடக்கூடாது. அதனால் திருப்பி அவன் கையை நீட்டாலே அதுக்கு முன்னாலே நம்ம கை நீட்டான். அதெல்லாம் இப்போ நடக்கணும் தான், செய்யணும் தான், கழிவும். ஆகையால் செவ்வாய் 7ல் இருக்கணும். ஆனால் 8ல் சூரியன் இருக்கார். 2ஆம் இடத்த செவ்வாய் சூரியன் பார்க்குறாங்க. சரிங்களா? ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு எல்லாம் தெளிவு இருக்கும். ஆனால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் சூரியன் பார்க்குறாங்க. சரி, யார் 2 பேர் பார்க்குறா? உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய், யோகாதிபதி சூரியன், 2 பேர் தானே பார்க்குறாங்க. ஆகையால் குடும்பத்து சின்ன சின்ன நெருப்பு புகைச்சல் இருக்கும், ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நெருப்பு புகைச்சல், அந்த நெருப்புடைய புகைச்சல் இருக்கும், கரன்னு ஒரு தகன்னு ஒரு எரிச்சல் இருக்கும், ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆகையால் குடும்பத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ல் சுக்கிரன் இருக்கிற யோகம் தனயோகத்தை கொடுக்கும். ஆனாலும் அது திக் சூனியத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு திக் பலம், ஆனால் 10ல் திக் சூனியம். ஆகையால் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். கூட்டுத்தொழிலே நண்பர்கள், கூட்டுத்தொழிலே பங்குதாரர்களும் கொஞ்சம் பொறுமை, பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பார்ட்னரும் கொஞ்சம் அன்பாக இருங்கள். கொஞ்சம் வேணா செவ்வாய் வேறு 7ல் இருக்கிறா, ஆனால் கோபம் வரும், சண்டை கிண்டை வந்துடக்கூடாமல் அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பார்ட்னர்ஷிப்பில். தென் நண்பர்கள், காதல், இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. 7ஆம் இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், அந்த இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 7க்குரிய சுக்கரன் கேதுவோட சேர்க்கை. கேதுவே ஞானக்காரகன். எப்பா லவ்வே வேணாம், நம்மளாம் சன்னியாசி, நாமலாம் சம்போ சிவசம்போ அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு கேது உங்கள் காதலிலே ஒரு குறுக்கீடலை கொடுப்பார். ஆகையால் காதலிலே இருக்கின்றவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள் நிதானம் காட்ட வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சரி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை. குடும்பம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தகதகன்னு இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் அதெல்லாம் 5ஆம் இடத்துல குரு பார்க்குறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரி. ஒரு ஆன்மீக நண்பர் யூடியூப்பில் அதுக்குரிய போட்டிருக்கார், அப்லோட் பண்ணியிருக்கார். எம் 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 எம்னு அதை கேட்பதோ அல்லது நாமளே சொல்வது நல்லது. மந்திரம் அற்புதமான பீஜ மந்திரம். ஆகிய அந்த மந்திரத்தை உச்சரி. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மை இருக்குது. சந்திராஷ்டமம் சந்திரன் வாரம் ஃபுல்லாக சாதகமாக இருக்கார். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், அதெல்லாம் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபிரன் நீங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் லக்கி குபிரன் அருள் உங்களுக்கு இருக்கின்றது. ராசியாதிபதியான குரு பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருக்கிறது யோகம். 8ல் குரு உங்களுக்கு மறைந்து 8ல் குரு இருக்கிறது யோகம் இல்லை கோச்சார ரீதியானா உங்களுக்கு அது யோகம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியை 4ஆம் இடம் தீன ராசிக்கும் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டிருக்கிறார் குரு பகவான். இது அமைப்பு மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்துக்கு ஏற்படும். இவங்களாம் அந்த குருவும் சரி புதனும் சரி மீன ராசி தனுசு ராசி இல்லை மறைவுக்குரியது இருக்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 8ல் இருக்கிற குரு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார், அத்தாசிரம சனியை பார்க்கிறார். ஆனால் சனி 4ல் இருக்கும்போது 3ல் கிரகம் தான் பாதிப்பு இல்லை. பல முறை கூடியிருக்கீங்கன்னா 3ல் ராகு இருக்கார், ஆகையால் பாதிப்பு இல்லை. இப்போ குருவும் பார்க்குறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகம். சனியால் இதுவரை இந்த உடல் பிணிகள் அகலும். 2ஆம் தேதி தான் பயிற்சி ஆயிட்டார். உடல் பாதிப்பு, நிலத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை கட்ட முடியாத ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனண்ட் காலி பண்ண நீ ஓனராக இருந்தால், இல்லை நீங்கள் டெனண்டாக வீடை காலி பண்ணுன்றான் ஓனரு. என்னடா இது, நான் இப்போ தான் ஆதார் கார்டு எல்லா கார்டும் ஒழுங்காக மாற்றி வச்சேன், திருப்பி வீடை மாற்றி நான் அலையணுமா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எரிச்சல். இதெல்லாம் இனி இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடியது. ஆனால் 7ல் சூரியன் இருக்கார். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய், அதாவது உஷ்ண சம்மந்தம், ஈட் ப்ராப்ளம், வயிற்று வலி, அது மாதிரியான. சூரியன்லாம் கண்ணு பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய. சூரியன் உஷ்ணம் இல்லைங்களா, அந்த இது மாதிரியான பிரச்சனைகள். ஏன்னா இப்பயே கொளுத்துத வெயில் கொளுத்துதில் அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 6ல் செவ்வாய் யோகமாக இருக்கார், 9ல் சுக்கிரன் பலமாக இருக்கார், 3 யோகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். இதெல்லாம் பலமான ஒரு அமைப்பு. இந்த வாரம் சந்திரன் அட்டமாதிபதியான சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார். குருச்சந்திர பரிவர்த்தனை யோகமும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து புதனோடு சேர்க்கை பெறுகிறார் 7ஆம் தேதி அன்று. அது தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு மட்டும்தாங்க அந்த லக்கு இருக்குது. சூரியன் புதன் அடிக்கடி சேருவாங்க. அப்போ தர்ம கர்மாதிபதி அப்பப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால தான் தனுசு ராசின்றவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பில் இருக்காங்க. குறிப்பாக வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்க. ஏன்னா 9க்குரிய சூரியன் 10க்குரிய புதன் 2 பேரும் சேர்ந்தால் தான் தர்ம கர்மாதிபதி. 7ஆம் இடத்துல இப்போ புதன் ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். கேந்திரத்தில் இருக்கிறார்கள் தர்ம கர்மாதிபதி. கேந்திர கோணங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் தான் பலமான யோகம் அது ஏற்படுகிறது 7ஆம் தேதி. ஆக தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும், எதிர்பாராத நன்மைகள் வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சாதகமான வாரம். சிறப்பாக இருக்கும் வருமானம், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். அதுதான் உத்தியோகம் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். சூரியன் 7ல் இருக்கார், புதனோடு சேர்க்கப்பட 6ஆம் தேதி 5ஆம் தேதி கொஞ்சம் நிதானம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 6ஆம் தேதி திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதுவும் அன்னைக்கு கொஞ்சம் அமைதி, மௌனம் எனக்கு ஒரு சிறந்த ஆயுதம் அப்படின்னு மனசில் சொல்லிக்கங்க. சரிங்களா? தன் பலவீனத்தை தன் கையில் வைத்துக் கொள்வதே பலம். அதுதான் ஆஞ்சநேயர், விநாயகர் அங்குசத்தை அவரே வச்சுப்பார். அவர் யானை முகத்தான், ஆனால் அங்குசம் யானை அடக்கக்கூடிய. ஆனால் அவருடைய அங்குசத்தை அவர் கையிலேயே வச்சுப்பார். தன் பலவீனத்தை தன் கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை விநாயகருக்கு இருக்குது. அதான் வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர், வினைகளை அகற்றக்கூடியவரே விநாயகர், கணங்களின் அதிபதியே கணபதி. ஆகையால் இந்த கணபதியை வணங்குவது எப்பொழுதுமே தனுசு ராசி யோகத்தை தர மூல நட்சத்திரம் இருப்பார் குறிப்பாக. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும் 7ஆம் தேதி வரை. அதன் பிறகு நன்மை இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். 2ஆம் இடம் குடும்பத்தை சார்ந்தது. 7ஆம் இடத்துல சூரியன், காதலில் கொஞ்சம் நிதானம். சூரியன் பட்டென்று எதனாவும் சந்தேகம் வரும், சந்தேகத்தில் எதனாவும் பேசுவீங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன நீங்கள் ஆன்லைனில் இருக்கான இன்டர்பேஸ்லேயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா பிரேக் சிசரத்து கட் பண்ணுறாங்க அவங்களே இது பண்ண. ஆகையால் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது, சந்தேகம் வேண்டாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், செவ்வாறில் இருக்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்த தனுசு ராசிக்கு மேன்மையும் நன்மையும் யோகமும் இருக்கின்றது, சிறப்பான வாரமாக இருக்கிறது. சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் கூட வராது. உடல் நலத்தில் கொஞ்சம் அந்த 7ல் சூரியனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் எம் என்கின்ற மந்திரம் பீஜ மந்திரம், அற்புதமான பீஜ மந்திரம். எம் 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 அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அது ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக.
மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? நான் லக்கி குபேரனா என்று என்னிடம் கேட்டால் நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரன் இந்த வாரம். காரணம் 7ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சனி. சனியை குரு பார்க்கிறார். சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சம் பெற்று பார்க்கிறார். சனி மிகவும் பலம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகையால் குரு பலம் ஏற்ற முடியல. நல்லா சொல்லியிருப்பேன். அது உடனே பாதிப்பு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு மகத்தான வாரம். 7க்குரிய சந்திரன் சாதகமாக 4 என்று 5 என்று போகிறார். 5ல் உச்சம் பெறுவார். சுக்கிரன் யோகாதிபதி 8ல் இருப்பது நன்மை. 8ல் இருப்பது நம்ம அவர் 6, 7, 10 தான் இருக்கக்கூடாது. குரு இதில் இருந்தால் யோகம்னா சுக்கிரன் 3 இடத்துல தான் யோகம் கொடுக்க மாட்டார். 6, 7, 10 மீது எல்லா இடத்துலையும் யோகம் கொடுப்பாருங்க. அதாங்க சுக்கிரனுடைய தனி பலம். நீ சூப்பர் ஸ்டார்னா அல்டிமேட் ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார் குருன்னா அல்டிமேட் ஸ்டார் அதுதான் சுக்கிரன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8ல் சுக்கிரன். இங்கே புதனை கவனிக்கணும். புதன் 7ஆம் தேதி 6க்கு போகிறார். 6ல் வக்ரமாக சூரியனுக்கு சேர்க்கப்படுறார். புதன் ஆதித்யம் 6ஆம் இடத்துல ஏற்படுது. செம பலங்கிறது. எதிரில் அடித்து ஒதுக்குங்க. ஓங்கி அடித்தா 1.5 டன் அடிடா என்னுடைய அடி அப்படின்னு சொல்லி அடிப்பீங்க. அதுதாங்க இந்த மாற்றம். கில்லி மாதிரி அடிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கிறது. விபரீத திடீர் யோகத்தை, திடீர் பணம் வரும், எதிர்பாராத பணம் வரும். நீண்ட நாட்களாக வராத கடன் வரும். அவனை அடித்து ஒடிச்சு எப்படின்னா வாங்கலான்னு பார்த்தா அவருக்கவே இல்லை. கல்லூரி வாங்குற மாதிரி இருந்தவன் கூட இப்போ தேடி வந்து உங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பான். ஐயா மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பும் கேட்டு பணத்தை கொடுத்து உங்களை கௌரவிப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தொழில். உத்தியோகம் 6ல் சூரியன் சிறப்பு. ஆகிய நானி மாதம் முழுவதும் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலதிகாரினால் நட்புறவு, சக ஊழியர்களிடம் பகமை இல்லை. 7ல் குரு இருக்கனால ஆக எல்லாம் சிறப்பாக உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக சாதகம். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். வல்லமையான வாரமாக எளிமையை காட்டுவீர்கள். அதே சமயத்தில் பெருமையை பெறுவீர்கள். எளிமை காட்டி பெருமை பெறுவது ரொம்ப பெரிய விஷயம். பந்தா பண்ணி பெருமை பெறுவது அது பணத்தை கொடுத்து வாங்குற ஒரு விலை கொடுத்து வாங்குகிற பொருளை விட நாம் ஒரு வெற்றியை பெற்று அது பரிசு பொருளாக வாங்குகின்ற ஒரு ஆனந்தம், அதுதானே பெரிய ஆனந்தம், பேரானந்தம். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் வெற்றி பெற்று அதற்குரிய கோப்பையை வெல்லக்கூடிய நல்ல வாரமாக தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம். 7ல் குரு இருக்குது. இதை விட என்னங்க உச்சம் பெற்ற குரு வேறுங்க. ஆகையால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம். 6ல் இருக்க சூரியனால் யோகம், அதாவது நல்ல ஆரோக்கியம். மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. மருத்துவ கண்காணிப்பு, மருத்துவ ஆலோசனை இருக்கின்ற அதிலிருந்து வெளியே வருவீங்க. அப்பா குஞ்சுதா இந்த மாத்திரை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பெருமூச்சியை விடுவீர்கள். அந்த உடல்நல பாதிப்பில் இருக்கின்றவர். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் எம். எம் என்கின்ற பீஜ மந்திரத்தை உச்சரிங்கள். அற்புதமான அந்த பீஜ மந்திரம் யூடியூபில் கூட ஒரு ஆன்மீக அன்பர் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார். எம் 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 முடிஞ்சால் அதை சர்ச் பண்ணி எடுத்து கேளுங்க. இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஓம் எம் என்று. அற்புதம் அந்த பீஜ மந்திரம் கொடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்குரிய வாரமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் கும்பராசிக்கு இந்த வாரம்? லக்கி குபேரன் நானா என்று கேட்டீர்கள் என்றால் இந்த வாரம் நீங்கள் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பொதுவாக செவ்வாய் 10ல் இருந்தால் திக்பலம், 10க்கு நேர் 7ஆம் வீடு 4ஆம் வீடு, அங்கு இருந்தால் திக் சூனியம். செவ்வாய் பலமிருந்திருக்கிறார். ராசிக்கு 3, 10க்குரியவர். முயற்சியிலே சில தடைகள் வரும்.
சில முயற்சியில் முட்டுக்கட்டைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சி என்னடா இவ்வளோ எஃபர்ட் கொடுத்தும் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தும் பிரச்சனையாக இவ்வளோ ரொம்ப நம்ம எல்லா விதமான எல்லாமே கொடுத்தும் சக்ஸஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்கிறது. 5ல் சூரியன், 6ல் குரு, யோகாதிபதியான சுக்கிரன் 7ல். பொதுவாக 7ல் சுக்கிரன் இருக்கிறது யோகம் இல்லை. கேதுவோட வேறு சேர்க்கை. கேதுவோ இருக்கிறதெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் பிடுங்கிறவர். ராகு கொடுக்கிறவர். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார். கேது என்ன தெரியுங்களா, நல்ல டிப் டாப்பா நல்ல கோட் சூட்டு அப்படி ஷூ டை அப்படின்னு போட்டுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கேது கூட போகணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வேண்டாங்க ஐயா, இதெல்லாம் வேண்டாம் சாமி. நமக்கு தேவை ஆண்டி வேஷம், நமக்கு தேவை கோவம். இதெல்லாம் கழட்டிடு சாமி, இதெல்லாம் விட்டு கோட்டை கழட்டு அப்படின்னு கழட்ட வச்சுருவான். கையை கழட்டுன்னு கழட்ட வச்சுருவான். பேண்ட்டை கழட்டுவான். எல்லாத்தையும் கழட்டுவாங்க இந்த கேது. அதாங்க கேது விட்ட ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. நல்ல ஜோசியங்க. எங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியலைங்க இந்த கேதுவை மட்டும். ராகு கூட ஜட்ஜ் பண்ணிட முடியுதுங்க. என்னடா செய்வார் ராகுன்ட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறோம். இந்த கேது மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எல்லாத்தையும் ஆண்டி கோலத்தில் நம்ம நிற்க வச்சிடறோம். கேது ரொம்ப பேட் பாய், ரொம்ப பேட் பாய் கேது பயம். ஆகையால் இந்த வாரத்தில் 7ல் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தனால காதலில் பிரச்சனையை கொடுப்பார், காதலில் பிரிவை கொடுப்பார். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சந்தேகம் வைப்பார், சந்தேகத்தை கொடுப்பார். கேது பகவான் நிழல் கிரகம், சுக்கிரன் நிழல் பிடித்திருக்கிறது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரத்தில் ராசிக்கு வாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியில்லை. அதாவது கேதுவோடு சேர்க்கை. ராசிக்கு 10க்குரிய செவ்வாய், அவர் திக்சூனியத்தில் இருக்கார். எனவே தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனம் வேண்டும். ராசியில் வர ராகு, 2ல் சனி, 7 நடக்குது. அதுவும் குறிப்பாக ரேவதியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். இது கும்பராசியை பொறுத்த சதயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். ராகு சதயத்தில் சஞ்சாரம் செய்கிறார், சனியோ ரேவதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் புதன்கிழமையில் பிறந்தவர்கள், 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இது ஒரு இதுவாக சொல்கிறேன். ஆனால் புதன்கிழமையில் பிறந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 23, 14, 5 அப்படிங்கிற ஒரு தேதியில் பிறந்தவங்க அந்த நாள் ரொம்ப கவனமாக. 32 சொல்ல மாட்டேன், 32 தேதி கிடையாது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் மிகுந்த கவனம், பண விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகம் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சக ஊழியரிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் மிக கவனம் வேண்டும். சின்ன கிண்டல் பண்ணிங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, பிரச்சனையை பண்ணிடுவாங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் கொஞ்சம் பேசினாலும் அவங்க வேறு விதமாக எடுத்துப்பாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஆக உண்மையை தான். ஒத்தியாருக்கு எதிர்ப்பாளினத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உருளை அன்பை காட்டுங்கள். விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும். அழுத்தமாக சொல்கிறேன், சரிங்களா? காதல் நண்பர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் விதானம் காட்டுங்கள். கமெண்ட்டில் போடுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இல்லை நான் இன்னும் கரெக்டாக போகுதுன்னா சந்தோஷப்படுவேன் நான். அதுக்காக பாருங்கள். ஆரோக்கியம் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் 4ல் செவ்வாய் இருக்கிறது, உடல்நலத்துக்கு பாதிப்பை கொடுப்பார். இந்த வாரம் என்ன செய்யலாம், எப்படி இதெல்லாம் சமாளிக்கலாம்? காகபுஜண்டர். ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தரே போற்றி போற்றி. இல்லை நற்பவி, அவருடைய பீஜ மந்திரம் நற்பவி. எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இந்த வாரம் அதற்குரிய பீஜ மந்திரம் எம். இந்த வாரத்துக்குரிய பீஜ மந்திரம் ஓம் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். காலையில் எழுந்தவுடன் குலதெய்வம், பித்ருக்கள், அனுமன் அப்படியே மனசார நினச்சிட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னால் ஒரு 20 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு இருந்துக்குங்க. காலையில் கண் முழிச்சவொன்னே உள்ளங்கையை பாருங்கள். உடனே மொபைலை பார்க்காதீங்க, சரிங்களா? தூக்கத்துக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாலும் உண்டான இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரெயின் ரொம்ப இதுவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கத்துக்குனா தூங்க போகிறன்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சத்துக்கு சென்றும் பிரபஞ்சத்துக்கு அந்த மெசேஜ் போகும். இது அனுபவ உண்மை. நானும் அதை பண்ணேன். ஆகையால் அதை செய்யுங்க. வேண்டுகோளை வையுங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி. மந்திரம், எந்திரம், தந்திரம் நண்பர்களே. மந்திரம் நம்ம சொல்கிறது, எந்திரம் வச்சு பூஜிப்பது. தந்திரம் சின்முத்திரை, குபேரமுத்திரை, குபேரமுத்திரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது நம்மளுடைய தந்திர முறைகள், தாந்திரிக முறைகள். இதெல்லாம் நம்ம செய்வது, அதை செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியும். என்னுள் இருப்பதை நானே அறிந்து கொள்ள முடியும். அதான் உங்களால் தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இதை செய்வதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையானவையா. உங்களுக்கு இது அதிகமாக சொல்கிறேன்னா, இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையான வாரமாக கும்பராசிக்கு இருக்குன்றதுனால தான் இவ்வளோ விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு விரிவாக அந்த வாரத்தில் சொல்லலை, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ராசிக்கும் பார்ப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நல்ல பிரம்மா நமக்கு நிறைய சொல்லியிருக்காருட்டு. நலம் பெருக வளம் பெருக.
மீனராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? நான் லக்கி குபீரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் ஒரு அற்புதமான லக்கி குபீரன் அருளை பெறுகிறீர்கள். காரணம், ராசிக்கதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ஜென்ம சனியை பார்க்கிறார். சனியுடைய பாதிப்பு நிச்சயம் குறையும். ஜென்ம சனி அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார். அப்படியே குரு பார்த்துட்டார்ப்பா, நான் பயந்துட்டேன்ப்பா, அப்படி நான் ஒதுங்கிறேன்ப்பா, ஓடிடுறேன்ப்பா அப்படின்லாம் போக மாட்டார். கொஞ்சம் சாந்தமாக, ஏன்னா வீடு கொடுத்தவன் லேண்ட்லார்ட் பார்க்குற டெனண்ட் கொஞ்சம் சட்டம் போடாமல் இருப்பார். கொஞ்சம் அமைதியாக சண்டை போடுவார். வீட்டில் நம்ம லேண்ட்லார்டு இருக்கிற வீட்டில் லேண்ட்லார்டு அங்கே இருக்காருன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டில் என்ன தான் சவுண்டாக பாட்டு வைக்க முடியுமா? சவுண்டாக பாட்டை வச்சுட்டு ஊன்னு டவுன் பண்ணுவான். இல்லை ஏதாவது போட்டுட்டு ஊன்னு கத்த முடியுமா? லேண்ட்லார்டு இருக்காருப்பா அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக சண்டை போடுவோம். அது மாதிரி அமைதியாக காட்டுவார் ரேவதி நட்சத்திரம். மற்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. உத்திரட்டாதி பூரட்டாதிக்கு ரேவதி தாங்க இப்போ வச்சு செய்கிறார். ரேவதி கொஞ்சம் அப்படி காட்டுறார். என்னடா வாடா கண்ணா வா என்கிட்ட வா அப்படின்னு கட்டி பிடிச்சி நிறைய செய்கிறார். ஆகையால் இந்த வாரம் ரேவதியில் இருக்கின்றவர்கள் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும், சிவாலயம் சென்று சனீஸ்வரர் கேள்விவிளக்கு ஏற்ற வேண்டும். இதை தவறாமல் செய்வது உங்கள் கடமை. சொல்வது என் உரிமை, செய்வது உங்கள் கடமை. அதுதான் உண்மை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். 4ல் சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் தேதி புதன் 4க்கு வரார், நன்மை. 4ல் சூரியன் உஷ்ண உடல் நிலத்தில் சுகஸ்தானம் 4ஆம் இடம். ஈட் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க சனிக்கிழமை, அது இன்னும் நல்லது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சின்னா சனிக்கும் உடம்பும் கொஞ்சம் குளிர்ச்சியாகும். வெயில் காலம், வெயில் அதிகமாக சுற்றுறவங்க, வெயில் அதிகமாக அந்த வேலை பண்ணுறவங்க, அந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். கண் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும், கண்ணில் எரிச்சல் அது மாதிரியான இருக்கும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சூரியனால் இருக்கிறது. மற்றபடி 5ல் இருக்கிற குரு உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாதகமாக இருப்பார். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 10ஆம் இடமும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவே உச்சம் பெற்றிருக்கிறது, நன்மை. ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் 3லிருந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார், அது நன்மை. சொந்த வீட்டை எந்த ஒரு தான் சொந்த வீட்டை பார்க்குற எப்படி குரு பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார். சுக்கிரன் 6ல் இருக்காருங்க, 4ல் சூரியன், அதுதாங்க உடல்நலத்தில் பாதிப்பு. 6ல் சுக்கிரன் இருக்கிறது உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கும். பெண்களால் பிரச்சனை ஆண்களுக்கு, ஆண்களால் பிரச்சனை பெண்களுக்கு. 6ல் சுக்கிரன், 7ல் சுக்கிரன், 10ல் சுக்கிரன் தான். 6, 7ல் இருந்தாலே இந்த பிரச்சனையை கொடுக்குறார் சுக்கிரன். அவருக்கு பேட் பாய் சுக்கிர பகவான். ஆகையால் இந்த இடத்துல அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். எதிர்ப்பால் இனத்தினரும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம், கேலி கிண்டல் வேண்டாம். அவன் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆனாலும் பெரிய பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்துக்குரிய புதன் இந்த வாரம் நல்லா இருக்க 4க்கு போகிறார். ஆரோக்கியம் அதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியம் கவனமாக இருக்கும். நண்பர்களால் பகமை இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இவையே இந்த வாரம் மீன ராசிக்குரிய பலன். நன்மையான பாடமாக இருக்கிற ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்ட வேண்டும். எதிர்ப்பால் இனத்திடம் ஆண்கள் பெண்களிடம், பெண்கள் ஆண்களிடம் கவனமாக, இதுதாங்க இந்த வாரம் ஒரு அழகா அப்படி பார்க்க. இதுதான் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேளுங்கள். கேட்டு வருவர்கள் அதுக்குரிய பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அனுமன் சாலிசாவை கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேட்டுட்டேன் ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா, இல்லை கொஞ்சம் பிரச்சனைனாச்சு இல்லையா, இல்லையா அனுமன் என்னை கைவிட்டார் ஐயா, இதெல்லாம் சொல்லுங்க ஐயா. அதான் கேட்குறேனே, வாய்விட்டு கேட்கிறேன், கமெண்ட்டில் போடுங்கன்ட்டு. மற்றபடி பார்க்கின்ற பொழுது அனுமன் சாலிசாவை கேளுங்கள். எம் என்கின்ற மந்திரம் இந்த வாரத்துக்குரிய பீஜ மந்திரம். ஓம் எம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஒரு நன்மையான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையும். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோரம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோர்வானம் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும்
யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.